ஜெயிலர், இங்க பாருங்க, உங்களைத்தான். இத பாருங்க, நாளைக்கு 10 மணிக்கு என் வீட்டுக்காரர் அழைச்சிட்டு கோயிலுக்கு வரேன். நீங்க தயவு செஞ்சு அங்க எங்க அண்ணன் அழைச்சிட்டு வரீங்களா? அப்படின்னா கமலா, நீ ஒரு வேலை செய். கமலா, எந்த குடியவன் என் ரேகாவை பாறையால குத்தி கொன்னானோ, எந்த அயோக்கியம் என் வாழ்க்கையை கெடுத்து ஜெயில வச்சானோ, அவன் கையால எப்படி நீ தாலி கட்டிக்கிட்ட? என்ன செய்யத்தனா, உன்னை போலீஸ் கொண்டு போனதுக்கு அப்புறம் எனக்கு எந்த கதையும் இல்ல. யார சந்திக்கணும், யார்கிட்ட முறையிடணும்னு எனக்கு எதுவும் தெரியல. உன்னை அநியாயத்துக்கு கைது செஞ்சாங்கன்னு தெரிஞ்சதும் உன்னை எனக்காக விடுவிக்கணும்னு கேக்குறதுக்கு நான் அவர்கிட்ட போனேன்னா. வா கமலா, எனக்கு தெரியும் நீ என்ன தேடிக்கிட்டு வருவேன்னு. உங்களை கும்பிடுறீங்க, எங்க அண்ணன் மேல கேஸ் போடாதீங்க. போட வேண்டாம்னு சொல்றேன். ஆனா உங்க அண்ணன் என்ன கொலை பண்ணிட்டா, அதான் ரேகா ஏன் மூலமா செத்து போயிட்டாங்கிற கோபத்துல கண்டிப்பா என்ன கொலை பண்ணிடுவான். இப்ப நீங்க உண்மையை சொல்லலனா எங்க அண்ணனுக்கு தூக்கு தண்டனை விதிச்சு சாவடிச்சிடுவாங்க. இப்போ உங்க அண்ணன் உயிர் உனக்கு வேணும், என் உயிர் எனக்கு வேணும். இதுக்கு பரிகாரம் ஒன்னே ஒண்ணுதான், நீ என்ன கல்யாணம் பண்ணிக்க. நான் தங்கச்சி புருஷன் தெரிஞ்சா உங்க அண்ணன் என்ன கொல்ல மாட்டான். நான் உங்க அண்ணனை விடுதலை பண்றேன். நிச்சயம் விடுதலை பண்றீங்களா? உனக்கு கட்டப்போற தாலி மேல சத்தியம். எங்க அண்ணனுக்காக இப்ப உங்களை கல்யாணம் பண்ணிக்க இஷ்டம் தான். எப்படி என் கல்யாணம் நடந்து போச்சு. அண்ணா, நான் உன்னை ஒண்ணு கேட்டுக்கிறேன், நீ செய்வியா? சொல்லுமா. கூட பிறந்த தங்கச்சி நல்லது கெட்டது கவனிக்கிறதுக்கு அண்ணன் தன் வீட்டுக்கு அப்பப்போ வந்து போய்கிட்டு இருக்கணும்னு நினைக்கிறாள்ல. ஆமாம்மா. தயவு செஞ்சு நீ மட்டும் என் வீட்டுக்கு வர வேண்டாம். வராதண்ணா, எப்ப வராத. வரமாட்டேன், என் மேல ஆடிட்டு சொல்லு. நீங்களா? என் மனைவி எங்க? கோஷாவில் இருக்கிற உங்க மனைவி எனக்கு எப்படி தெரியும்? விஜயசாமுண்டீஸ்வரி. வாயமுடு, கடவுள் முன்னால. என்னங்க இது, என்ன விட்டுட்டு நீங்க வந்துட்டீங்க? இவங்களா உன் மனைவி? ரொம்ப நல்லா இருக்கு. திருட்டுத்தனமா உங்க அண்ணனை கோயிலுக்கு வரவழைச்சியா? எந்திரி. கமான் கமான் கமான். ஆமா, உங்க அண்ணன் கிட்ட என்ன சொன்ன? நான் உன்னை சித்திரவதை செய்யறேன்னா? இல்லைங்க, சீதையாட்டம் கவனிக்கிறீங்கன்னு சொன்ன. எதுக்கு சொன்ன? நான் உன்னை சீதையா கவனிக்கிறது போய். அதனால உண்மையை நீ சொல்லாம அவனுக்கு தெரியணும். ஆமா. இல்லைங்க, சீத்தை வாழ்ந்த வரையில கஷ்டம் அனுபவிச்சாங்கிற விஷயம் எங்களை தவிர ஆம்பளைங்களுக்கு தெரியாதுங்க. அதனால எங்க அண்ணன் நான் சுகமா இருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்காரு. ஓஹோ, அப்படியே இருக்கட்டும். மறுபடியும் அவனை சந்திச்சின்னா உன் கண் முன்னாலே அவன் செத்துருவான். மைண்ட் இட்.
நாகராஜா, நீதிமன்றம் உன்னை நம்பி விடுதலை பண்ணதுக்கு இன்னைக்கு நீ அந்த நீதியையே காப்பாத்திட்ட. நீங்க சொல்றது உண்மையா ஆண்டி? நம்ப முடியாத விஷயம்தாம்மா இது. நீ பந்தயத்துல ஜெயிக்க போறேங்கிற உண்மைக்கு இது உதாரணம். தேங்க்யூ வெரி மச். அதாவது குற்றவாளி எனக்கு என்ன தண்டனை தருவீங்க? அப்போ என்ன தர சொல்றீங்களா தண்டனை? பந்தயத்துல ஜெயிக்கணுங்கிற வெறியில என் மாலதிவும் பின்னால வந்தா அவளை கைக்குள்ள போட்டுக்கலான்னு பாக்குறியா? காக்கி யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேல்ல, அதனால உன் கண்ணுக்கு பாக்குற பச்சையெல்லாம் மஞ்சளாவே தென்படுது. உன் மூளை உன்னை தவறான பாதையில நடக்க வச்சாலும் கணிஞ்ச நெருப்பாட்டம் இருக்கிற மாலதி விஷயத்திலேயாவது ஒழுங்கா இருக்கிறதாட்டம் பாத்துக்க. உன் நாட்டம் மனித தன்மை இல்லாத மிருகம் சொல்ற வார்த்தையை நம்புற முட்டாள் இல்லனா. இன்ஸ்பெக்டர், மரியாதையா பேசுறதுக்கு கத்துக்க. நானும் வாய் தவறினா உன்னை கழுதைன்னு கூப்பிட வேண்டி வந்துடும். என்ன சொன்ன? உன்னோட சண்டை போடுறதுக்கு இஷ்டம் இல்ல, அதனால நான் ஜெயிக்கிறதுக்கு பயப்படுறேன்னு அர்த்தம் இல்ல. விடிய கால பேப்பர்ல ஒரு கைதியின் கையால சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் செம அடி வாங்கினார்ங்கிற செய்தியை படிச்சா உன் டிபார்ட்மெண்ட் அவமானத்தால செத்துரும். காக்கி யூனிஃபார்ம கௌரவிக்க அப்ப விட்டுட்டேன். இப்ப மாலதிக்கு மச்சானா என் மச்சனையும் மோசம் பண்ணிக்கிட்டு இருக்கிற உனக்கு புத்தி கற்பிக்க வந்தேன். ஏண்டா சர்க்கிள் வெளியே கை வைக்கிறியா? அரஸ்ட். நோ 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 இன்ஸ்பெக்டர், டோன்ட் அரெஸ்ட் ஹிம். அவனை தூண்டி விட்டது நான் தான். இது எங்க பர்சனல் மேட்டர். ப்ளீஸ் கோ அவே. பரவாயில்லையே, போலீஸுக்கு கூட மனசு இருக்குன்னு நிரூபிச்சுட்டேன் நீ. லுக், நான் மனிதத்தன்மை இல்லாதவனா இருந்தா பார்க்கல நான் ஒண்டியா இருந்தப்போ என்னை கட்டி பிடிச்சுக்கிட்டவன் மச்சினிய வீட்டுக்கு அனுப்பியிருக்க மாட்டேன், அறைக்குள்ள அழைச்சிட்டு போயிருப்பேன்.